டாபிக் பேசிட்டு இருந்தாலும் அபி மாமா தேவி அக்காவை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இருக்க மாட்டாரு. அவர் வெளியேதான் அந்த பொண்ணு பேசினா தேவி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நிஜமாவே அவரு நான் தானே கண்டுபிடிச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. செத்து போன ஒருத்தி எப்படி நிஜமா கண்ணு முன்னாடி வந்து நிக்க முடியும்? ஆனா அவள மாதிரியே நான் இருக்கேன்னு அவரு ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அவர் பேசிட்டு இருந்தப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு சத்யா. அக்கா, நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் அபி மாமாவால நீ செத்துட்டேன்னு அவங்க எல்லாருமே சொல்றத அவரால ஏத்துக்கவே முடியலக்கா. இப்ப உன் குரல வேற கேட்டுட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நீ யாருங்கிற டவுட் நிறையவே வந்துருச்சு. அதனால இப்ப எனக்கு தெரிஞ்ச உண்மை பக்கம் அவர் ரொம்ப வந்துட்டாரு. என்ன இருந்து என்ன என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே சத்யா. நானும் அவர் கூடவே சேர்ந்து அவரை முட்டாளாக்கிட்டுல இருக்கேன். கவலைப்படாதக்கா, இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டல, இன்னும் ஒரே ஒரு நாள் தான். எனக்காக ப்ளீஸ் பொறுத்துக்கோக்கா. இத்தனை மாசம் நீயும் மாமாவும் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் முடிவு நாளைக்கு வரப்போதுக்கா. அப்புறம் என்ன, நீ ஆசைப்பட்ட மாதிரி மாமா உன் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அந்த நிமிஷம் நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும்க்கா. சத்யா, நிஜமாவே இந்த கல்யாணம் நடக்கும் நீ நினைக்கிறியா? வேற எந்த பிரச்சனையும் வராதுல்ல? என்ன இப்படி அடுப்பு பத்த வைனா வெடிய பத்த வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? அக்கா, என்ன பத்தி சரியா நீ வெளியில விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ஊர் பக்கம் வந்து கேட்டு பாரு. இந்த அண்ணன் தோக்குற விஷயத்துல இறங்கவே மாட்டா, இறங்குற விஷயத்துல தோக்க மாட்டா, தோக்கவும் விட மாட்டா. செல்வ நாயகி மாதிரி ஊரடிச்சு ஒலையில போடுறவங்க தான்க்கா சொத்து சேர்க்கறாங்க. நம்ம மாதிரி தேவை உள்ளவங்களுக்கு ஆண்டவன் கரெக்டா புடிங்கி குடுக்கறதுக்கு தான் சேர்க்கறாங்க. அவங்க காசுல உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும் பாரு. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு இப்படி அழுதுட்டா இருக்கிறது கண்ணத்தோட. இனிமே உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவாமா.